ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியல் டைம் டேபிள். ஸோ எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கேகே எட்டெக் அண்ட் கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் டைம் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து மார்ச் மாதம் 2 ஸ்டார்ட் ஆகுது. நான் ஆல்ரெடி 10/2 டைம் டேபிளில் சொன்ன அதே டேட்டு தான். மார்ச் 2 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு மார்ச் 26 வந்து முடியுது. இதே 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து மார்ச் 11 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 6 வந்து முடியுது. ஸோ இப்போ வாங்க டைம் டேபிள் வந்து எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மே மாதம் 8ஆம் தேதி 12th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. 12th ஸ்டாண்டர்டுக்கு அதே மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா 3 நாள்ல இருந்து அதிகபட்சமா 5 நாள் வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு இடையில லீவ் இருக்கு அப்படிங்கிறதையும் அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அண்ட் மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து நீங்க எக்ஸாம்ல லைக் மேத்தமெட்டிக்ஸ், பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ், அக்கௌண்டன்சி இந்த மாதிரி எக்ஸாம்ல வந்து லைக் நீங்க வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் என்னென்ன அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மார்ச் 2ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தமிழ் மற்றும் ஆப்ஷனல் லாங்குவேஜ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ச் 5ஆம் தேதி இங்கிலீஷு 3-4 2 நாள் லீவு. அடுத்தது வந்து மார்ச் 9ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரபி 6, 7, 8 3 நாள் லீவு. மார்ச் 13ஆம் தேதி பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் 10, 11, 12 3 நாள் லீவு. மார்ச் 17ஆம் தேதி மேத்தமெட்டிக்ஸ், சுவாலஜி, காமர்ஸ் 14, 15, 16 3 நாள் லீவு. மார்ச் 23ஆம் தேதி பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்டரி 18, 19, 20, 21 22 5 நாள் லீவு உங்களுக்கு. அடுத்தது மார்ச் 26ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் 24, 25 2 நாள் லீவு. ஓகேங்களா? ஸோ இதுதான் 12th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள். இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு பாருங்க. மார்ச் 11ஆம் தேதி தமிழ் அண்ட் ஆப்ஷனல் லாங்குவேஜஸ், தமிழ் லைக் நீங்க வேற ஏதாவது லாங்குவேஜ் எடுத்துருந்தீங்கன்னா அந்த இது விச் இஸ் மார்ச் 11. ஓகேங்களா? அடுத்து மார்ச் 16 இங்கிலீஷ் 12, 13, 14, 15 4 நாள் லீவு. அடுத்து மார்ச் 25 தான் மேக்ஸ், கிட்டத்தட்ட 8 நாள் லீவு கொடுத்துருக்காங்க. 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 8 நாள் லீவு கொடுத்துருக்காங்க. அந்த 8 நாள் நான் எப்படி பிளான் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன், ஸ்டடி பிளான். ஏன்னா வந்து இந்த 8 நாளுமே நீங்க மேக்ஸ் படிக்க வேணாம், சோசியல் சயின்ஸ் கம்மியா லீவ் இருக்குது. ஸோ அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 26, 27, 28, 29 4 நாள் லீவ் விட்டு சயின்ஸ் எக்ஸாம் 30ஆம் தேதி. அடுத்து 2ஆம் தேதியே சோசியல் சயின்ஸ் லீவு கம்மி தான். ஸோ இதை தான் வந்து நீங்க மேக்ஸ் எக்ஸாம் லீவை கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்திக்கிறணும். அடுத்தது 6ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ். நீங்க வேற ஏதாவது லாங்குவேஜ் ஆப்ஷன்லாம் எடுத்து படிக்கிறீங்கன்னா அது வந்து நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு டைம் டேபிள். ஓகேங்களா? பப்ளிக் எக்ஸாம்க்கான டைம் டேபிள். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டடி பிளான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம கேகே எட்டெக் அண்ட் கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.